குழந்தை மகிழ்ந்து விட்டாள் செல்வி. அப்பா வாங்கி கொண்டு வந்த பொருளை எல்லாம் அவள் கையில் கொடுத்தவுடன் அவள் தரையில் நிற்கவில்லை, ஆகாசத்தில் மிதப்பது போல் ஒரு சந்தோஷம் அவள் மனதில் இருந்தது. உள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் பிரித்து பார்த்தாள். ரொம்ப சந்தோஷப்பட்டாள். வெளியே வந்து, அப்பா எல்லாம் நன்றாக இருக்கிறது அப்பா, அந்த கவுன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா என்று சொன்னாள். சரி, உனக்கு பிடித்தால் எனக்கு அதுதான் வேண்டும், எனக்கு அது போதும், எனக்கு அப்பாவுக்கு சந்தோஷமாகிவிட்டது என்று அப்பா சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டவுடன் குழந்தை ரொம்ப ஆனந்தமாகிவிட்டது. அப்போது அதற்குள் அம்மா வந்து விட்டார்கள். அம்மா வரும்போது அதே மாதிரி செல்விக்கு தேவையான எல்லா பொருட்களும் பொம்மையும் எல்லாம் அப்பா வாங்கிய அனைத்து பொருள்களையும் அம்மாவும் வாங்கி கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் 2 பேரும் கோபத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இல்லை என்றால் எல்லா வருடமும் ஒற்றுமையாக போய் வாங்குவார்கள். இந்த வருடம் அம்மா வேறே வாங்கினார், அப்பா வேறே வாங்கி கொண்டு வந்தார். அதே மாதிரி எல்லாம் அம்மாவும் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து செல்வியிடம் கொடுத்தார். செல்வி அதையும் வாங்கி பார்த்தாள். அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு, நன்றாக இருக்கிறது என்று அம்மாவிடம் சொன்னாள். அம்மாவுக்கு அதை கேட்டவுடன் சந்தோஷம். பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டும், பாவம் எவ்வளவு நாள் கண்ணீரும் கவலையும் பசியும் பட்டினியுமாக கிடந்தது. நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள் அல்லவா, சந்தோஷமாக இருக்கட்டும் என்று அம்மா நினைத்தார்கள். அப்போது குழந்தை சொன்னது, அப்பாவும் எனக்கு இதே மாதிரி நிறையா வாங்கி கொண்டு வந்திருக்கிறார் அம்மா என்று குழந்தை சொல்லியது. அம்மா அதற்கு, அப்படியா, சரி, உனக்கு பிடித்திருக்கா, எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு அம்மா, இன்னொரு விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா என்று குழந்தை கேட்டது. அம்மா சொன்னார்கள், என்ன விஷயம், அப்படி தங்கமலர் ரகசியம் என்னது என்று கேட்டார்கள். தங்கமலர் ரகசியம் இல்லை அம்மா, அப்பா இன்று மது அருந்தவில்லை, அது உங்களுக்கு தெரியுமா என்று குதூகலத்தோடு குழந்தை சொன்னது. அப்பா மது அருந்தாவிட்டாய் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லை அம்மா வீடு என்று குழந்தை கேட்டது. இதை அப்பாவின் ஆசை நாயகி நாற்காலியில் அமர்ந்து கொண்டு குழந்தை சிரித்து அவள் அம்மாவிடம் பேசுவதை அவளுக்கு பிடிக்கவில்லை. முகம் உம்மென்று வைத்திருந்தாள். அப்பா வந்தார். என்ன தேவி, நீ ரொம்ப நேரம் ஆய இப்படி இருக்கிறாயே, முகம் வாடி போயிருக்கிறதே, நான் கடையில் வைத்து கேட்டேன், நீ ஒன்றும் சொல்லவில்லை. சரி, பரவாயில்லை, கடை வீதியாக இருக்கிறது, அதனால தான் இவள் சொல்லவில்லை, வீட்டுக்கு போய் சொல்வாள் என்று எதிர்பார்த்தேன், நீ ஒன்றும் வணங்கவில்லை, என்ன விஷயம், ஏன் முகம் வாடியிருக்கிறது என்று கேட்டார். இல்லை அத்தான், இன்னைக்கு ஏகப்பட்ட ரூபாய் செலவாகிவிட்டதல்லவா, அதை யோசித்து கொண்டிருக்கிறேன் என்றாள் தேவி. அப்போ அப்பா கேட்டார், யாருக்கு ஏகப்பட்ட ரூபாய் செலவாகிவிட்டது என்று கேட்டார். என்ன அத்தான் தெரியாத மாதிரி கேட்கிறீர்கள், நீங்கள் தானே செலவு அளித்தீர்கள், என்னிடம் சொல்கிறீர்கள், நான் செலவழித்தேனா, என்ன செலவழித்தேன் என்று கேட்டார்கள். இப்போ கடைக்கு போய் இதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்தோம் அல்லவா, அதைத்தான் சொல்கிறேன் என்று சொன்னாள். நீ என்ன சொல்கிறே என்று எனக்கு புரியவில்லையே தேவி என்று அப்பா இன்னும் ஒரு முறை அழுத்தமாக கேட்டார். அதற்கு தேவி சொன்னாள், அப்பாவின் ஆசை நாயகி, இந்த குழந்தைக்கு பிறந்த நாள் நாளைக்கு, அவள் அம்மாவும்
எல்லாம் நீங்கள் வாங்கியது போலவே வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்களும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். அவர்கள் அம்மா வாங்குவார்கள் என்று தெரிந்திருந்தால் இவ்வளவு ரூபாய் உங்களுக்கு சேதமாயிருக்காதே அத்தான் என்று சொன்னாள். அப்பாவுக்கு ஆசை நாயகியிடம் முதல் முறையாக பிடிக்காமல் போனது இந்த வார்த்தை. என்ன சொன்னாய் என்று மறுபடியும் கேட்டார் அழுத்தமாக. இல்லை, இந்த அவர்களும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா, ஒரு குழந்தை தானே இருக்குது, அது மட்டும் போதுமல்லவா, இது சும்மாதானே வீணாகிறது என்று சொன்னேன் அத்தான், வேற ஒன்றும் இல்லை என்று சொன்னாள். அதற்கு அப்பா சொன்னார், அது வீணாகி போகாது. அது குழந்தைக்கு கொண்டு வந்தது எப்படி வீணாகும்? என் குழந்தையவள். என் மனைவிக்கும் எனக்கும் தான் சண்டை. என் குழந்தைக்கும் எனக்கும் சண்டை கிடையாது. அவள் அம்மாவும் நான் கல்யாணம் முடித்து கொண்டு வரும்போது இந்த குழந்தையை அவள் பையில் போட்டு கொண்டு வரவில்லை. அவள் எனக்கு பிறந்தவள், என்னுடைய இரத்தம். அவள் என்னுடைய மகள். அவள் மீது எனக்கு எப்போதும் பாசம் இருக்கும். நான் அதை வெளியே காட்ட மாட்டேன். என் குழந்தை மீது எனக்கு என்ன கோபம்? கணவன் மனைவி என்றால் எல்லா வீட்டிலும் சண்டை சச்சரவு இருக்குமல்லவா, அந்த மாதிரி ஒரு சண்டை தான் இதுவும். அதனால் என் குழந்தை இல்லை என்று ஆகிவிடுமா? இந்த மாதிரி பேச்சு பேசாத தேவி, இது இன்றையோடு இதை மறந்துவிடு என்று அப்பா முகத்தில் அடித்தது போல் ஒரு பதிலை சொன்னார். இதை வீட்டில் சமையல் அறையில் இருந்து கொண்டு செல்வியும் செல்வியின் அம்மாவும் கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த புறத்தில் வீட்டில் தெய்வானை அக்காவும் மயிலாத்தா பாட்டியும் அப்பா சொல்வதை கேட்டார். கேட்டவுடன் இவர்கள் 4 பேருக்கும் ஒரு சந்தோஷமாகிவிட்டது. பரவாயில்லை, அப்பா முழுமையாக மாறவில்லை, இன்னும் நம் மீது பாசம் இருக்கிறது என்று அந்த சிறுமி ஆறுதலடைந்தாள். அதற்கு ஆசை நாயகி முகத்தை மறுபடியும் அதிகமாக தூக்கிக் கொண்டாள். அதற்கு அப்பா சொன்னார், என் குழந்தைக்கு வாங்குவதை கணக்கு பார்ப்பது எனக்கு அது பிடிக்காது. அது நீயாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, நான் உழைத்து கஷ்டப்பட்டும் ரூபாயில் தான் என் குழந்தை ஆசைப்படுவதை நான் வாங்கி கொடுக்கிறேன். அப்பாவென்று நான் எதற்காக பின்ன இருக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள் ஒன்றும் பேசவில்லை, மௌனம் பாலித்து விட்டாள். பொழுது விடிந்தவுடன் நேரத்திலே எழுந்து கோழி கூவும் நேரத்தில் எழுந்து சுடுதண்ணி வைத்து குளித்துவிட்டு அம்மாவும் செல்வியும் தெய்வான அக்காவும் கோயிலுக்கு போனார்கள். கோயிலுக்கு போய் அர்ச்சனை எல்லாம் செய்துவிட்டு சாமியை கும்பிட்டு விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். அம்மா வாங்கி கொடுத்த உடைகளை அணிந்து கொண்டு தலை நிறையா பூ வைத்து சந்தோஷத்தோடு கோயிலுக்கு சென்றாள் அம்மா செல்வியுடன். அப்போது அப்பா வெளியே டீ கடைக்கு சென்று திருப்பி வந்தார். வரும்போது அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை குழந்தை போடவில்லை, அம்மா வாங்கி கொடுத்ததைத்தான் போட்டிருந்தது. அப்பா அதை பார்த்து விட்டு ஒன்றும் சொல்லவில்லை. அதற்கு இந்த ஆசை நாயகி அப்பாவை இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஏற்றிவிட்டாள். பார்த்தீர்களா அத்தான், நான் நேற்று சொன்னதற்கு என் மீது நீங்கள் கோபப்பட்டீர்கள் அல்லவா? நீங்கள் அவ்வளவு ரூபாய் செலவழித்து வாங்கி கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை ஒன்றும் உங்கள் மகள் போடவில்லை. அவள் அம்மா வாங்கி கொண்டு கொடுத்திருக்கும் ட்ரெஸ்ஸைத்தான் அணிந்திருக்கிறாள் பாருங்கள் என்று ஏற்றிவிட்டாள் அப்பாவை. அப்போது அப்பா மது அருந்தவில்லை, அவர் நன்றாகத்தான் இருந்தார். அதனால் அவள் சொல்வதின் அர்த்தம் அப்பாவுக்கு புரிந்தது. அதற்கு அப்பா அவளிடம் பதில் சொன்னார், ஒரு குழந்தைக்கு அம்மா வேறு அப்பா வேறு கிடையாது, 2 பேருமே ஒன்றுதான். அவள் வாங்கி கொடுத்ததை
முதலில் போட்டுவிட்டு நான் வாங்கி கொடுத்ததை என் மகள் போடுவாள். எப்போதும் என்னை வேறையும் என் மனைவியை வேறையும் என் குழந்தை பிரித்து பார்த்ததே இல்லை இதுவரை என்று அப்பா சொன்னார்.